சிவகங்கை மாவட்டம் மேட்டுப்பட்டி கிராமத்தில் ஒருவரை கொலை செய்ய பதுங்கியிருந்தவன் ட்ரோன் உதவியுடன் பிடிபட்டிருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். மேலும் அவர் வணக்கம். சிவகங்கை மாவட்டத்துல கொலை திட்டம் தடுக்கப்பட்டு ட்ரோன் உதவியோட அந்த சம்பந்தப்பட்ட கொலை குற்றவாளி கொலை திட்டம் தீட்டு சரியான நேரத்துல திட்டம் தீட்டி அதை கொலை செய்யக்கூடிய நேரத்துல ட்ரோன் உதவி மூலம் சிவகங்கை போலீசார் சிவகங்கை தாலுகா போலீசார் உடனடியாக சம்பந்தப்பட்ட நபரை கைது பண்ணியிருக்கிறாங்க. ட்ரோன் உதவியுடன், அதாவது அந்த ட்ரோன் உதவியுடன் அந்த நபரை கண்டுபிடித்து அந்த நபர் எங்கு செல்கிறாரோ அந்த ட்ரோன் பின்தொடர்ந்து அவரை சென்று அதன் பிறகு போலீசார் அவரை கையுங்களமாக பிடித்திருக்கிறார்கள். அந்த ட்ரோனுடைய காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த ட்ரோன் உதவியுடன் அந்த சம்பந்தப்பட்ட அந்த கொலை குற்றவாளி அவர் ஓடக்கூடிய அந்த காட்டுப்பகுதிக்குள்ள ஓடக்கூடிய அந்த காட்சிகள் இந்த ட்ரோன் மூலமாக பதிவு செய்யப்பட்டு தற்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த நபர் ஏற்கனவே அவர் ஜூன் 2023 இவர் அதாவது வெற்றிவேல் என்ற இவர் எச்எஸ் ரவுடி, இவருடைய மூத்த சகோதரி சந்தியா அவருடைய கணவர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வரதட்சணை துன்புறுத்தல் காரணமாக ஜூன் 23 தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக சிவகங்கை தாலுகா காவல் நிலையத்தில் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிமன்றத்திலுமே விசாரணையில் இருக்கிறது. இந்த எச்எஸ் ரவுடியான வெற்றிவேல் அவருடைய சக கூட்டாளி அவருடன் சேர்ந்து ஜெயகண்ணன் அவருடன் சேர்ந்துதான் இந்த வரதட்சணை துன்புறுத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அவருடைய சகோதரிக்கான சோமசுந்தரத்தை கொலை மட்டும் இல்லாம அவரை கொல்ல இன்று திட்டமிட்டிருந்தார். இந்த கிராமத்திற்கு, அதாவது இவர் சம்பந்தப்பட்ட இந்த கிராமத்திற்கு அருகே கொலை செய்யதான் இந்த நபர் இருந்திருக்கிறார். எஸ்பிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில சிவகங்கை மாவட்ட எஸ்பி ட்ரோன் உதவி மூலம் அந்த சம்பந்தப்பட்ட நபரை எங்கு பதுங்கி இருக்கார் என்று பார்த்து அந்த ட்ரோன் மூலம் அந்த நபரை கண்டுபிடித்து அவரை காட்டு பகுதியில சுத்தி ஓடி இருக்கிறாரு. அந்த ட்ரோன் மூலமாக அவர் போலீசார் அவரை கண்டறிந்து உடனடியாக அவரை கைது செய்து ஒரு கொலை திட்டத்தை தீட்ட இருந்தவரையும் கைது பண்ணிருக்காங்க, ஒரு கொலையும் தடுத்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக சிவகங்கை மாவட்ட போலீசார் அந்த பிடிப்பட்ட நபரை தொடர்ச்சியாக விசாரணை செய்து வருகிறார்கள்.